ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சேனல் இல்லை, 2 சேனல் இல்லை, அனைத்து நியூஸ் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் பேஜஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட அந்த வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டுட்ருக்காங்க. அதிலும் குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா எக்ஸ்பெக்டட் டேட் அப்படிங்கிறது செப்டம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜூலையில் நடந்த தேர்வுக்கு அக்டோபரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாச்சு. அதே மாதிரி இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வெளியாகும். அதுவும் பர்டிகுலராக அக்டோபர் 2nd வீக் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதுலேயும் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புதுசாக 727 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதோடு சேர்த்து மொத்தம் 4662 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். விஏஓ பணியாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ இன்னும் கூடுதலாக சில பணியிடங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சில பதவிகள் வந்து குரூப் 3 குரூப் 2ஏக்கு வந்து சேஞ்ச் ஆனனால இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து வேகன்சி இன்க்ரீஸ் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்னதாக கூட நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு சேனல் போட்டிருந்தாங்க, நியூஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, கண்டிப்பாக 1000 பணியிடங்களுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கூடுதலாக நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நேர்காணல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலங்களில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய 4662 பணியிடங்களில் அந்த 100%, ஸோ இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஓசி 31%, பிசி 26.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, பிசிஎம் 3.5%, எஸ்சிஏ 3% அண்ட் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 1%ன்னு சொல்லிட்டு 100% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 100%ல் விஓஓ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ விஓஓக்கு வந்து 218 வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓசி 68 வேக்கன்சியும், பிசிக்கு 58ம், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 44ம், அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 33யும், பிசிஎம்முக்கு 8ம், எஸ்சிஏக்கு 7ன்னு சொல்லிட்டு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு மொத்தமாக வந்து 220 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4600க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் வந்து தனித்தனியாக வந்து ரேங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஓவரால் ரேங்கிங்காக இருக்கட்டும், கம்யூனிட்டி ரேங்கிங்காக இருக்கட்டும். ஸோ ஓவரால் ரேங்கிங் வச்சு நான்லாம் ஃபஸ்ட்டு டைம் குரூப் 4 எழுதும்போது ஓவரால் ரேங்கிங் அண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. அந்த ஓவரால் ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ லட்சத்துக்கு மேலே இருந்தது. கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த எப்படி இந்த பர்சன்டேஜ் பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இப்போ 11 லட்சம் பேர் எழுதினவங்களில் பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும் ஒரு 3 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஓவரால் ரேங்கிங்கில் அவங்க எத்தனாவது ரேங்கிங், இந்த 11 லட்சம் பேரில் அவங்க எடுத்த மார்க்கு எத்தனாவது ரேங்கிங்கில் வருது, அண்ட் அந்த 3 லட்சம் பேர் பர்டிகுலராக அவங்க கம்யூனிட்டியில் இவங்க எத்தனாவது ரேங்கிங்கில் வராங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பர்டிகுலராக இப்போ அவங்க விஏஓ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த விஓஓ ப்ரிஃபரன்ஸில் இவங்க எத்தனாவது இடத்துல வராங்க. இப்போ ஒரு 60 பணிகள் இருக்குது அப்படின்னா அந்த 60 பணிகளில் ஒரு 30 இடத்துக்குள்ளேயே அவங்க வந்துடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க நினச்ச பணி அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க எந்த கம்யூனிட்டி கீழே வராங்க, அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் அவங்க எவ்வளோ முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது, அவங்களோட ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேலும் பணியிடங்கள் அதிகரிக்கக்கூடும் அண்ட் அக்டோபர் 2nd வீக்கில் ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட். எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் இதை தான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.